அது வந்து நம்மளோட பாரம்பரியத்தை சொல்ற படமா இருக்கு. பாரம்பரியம்ங்கிறது என்னது? ஆமா, பாரம்பரியங்கிறது வந்து வேர்களை நோக்கி செல்றது அப்படின்ற ஒரு விஷயத்த எப்பவுமே கத்தாத பள்ளி இப்ப எது கத்திக்கிட்டு காஷ்மீர் ஃபைல்ஸ் வந்து என்னன்னா, இன்னும் சொல்ல போனா நிறைய மாநிலங்கள்ல அரசே வந்து விடுதலை கொடுத்து நீங்க வந்து படம் பாருங்கன்னாங்க. எதிரில கத்துவாங்க. இப்போ பிஜேபி வந்து ஒரு விஷயத்த வந்து ஆதரிக்குதுன்னா அது நம்ம கண்டிப்பா அதை வந்து நம்ம சந்தேகத்துக்கு உட்படுத்தணும். உண்மைதான். பட் அந்த இந்த கதையை எழுதி தயாரிச்ச தனுஷுக்கு இப்படி ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரியதுதான். நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த மக்களை மேம்படுத்த வேண்டும் அல்லது அந்த மக்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு பண்ணோம்னா அல்டிமேட் நம்மளுடைய தலைவன் பாபா சாஹேப் புரட்சியாளர் அம்பேத்கர். இவங்க சொல்ற தலைமையை தான் மக்களும் ஏத்துக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஆன்மீக இறைமை சார்ந்த படம்ன்றது நான் தேடிக்கிட்டே இருக்கேன். ஆன்மீகம் இறைமைன்னு சொல்றாங்க. ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா தமிழ் என்ன திடீர்னு இல்ல வணக்கம் சொல்லு. இல்ல தமிழ் நம்ம இட்லியை வச்சு பார்த்துருக்கோம். தம்பியை மறந்துட்டேன் பாத்தீங்களா? தம்பி வணக்கம். இதெல்லாம் பார்த்துல இட்லியை வச்சு பார்த்துருப்பீங்க, சாப்பிட்டுருப்பீங்க. நம்ம இட்லி கடையா வச்சு பார்த்துருக்கீங்களா? என்ன காரணம்? இட்லி கடையில நிறைய பிரச்சனை இருக்குது. நீங்க வேருக்கு திரும்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால அந்த கடையில சில நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதை கொஞ்சம் நம்ம வந்து அனலைஸ் ஆராய்ச்சி பாக்குறதா என்னுடைய இப்போ இந்த நம்மளுடைய அதுக்காண்டி தான் குழுமி இருக்கிறோம். தமிழ் நீங்க கொஞ்சம் ஆரம்பிக்கலாம். அந்த இட்லி கடையை வேருக்கு திரும்புதல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா அந்த இட்லி கடையை வந்து தமிழக பள்ளி கல்வித்துறைகள்லாம் போட்டு காமிக்க சொல்ற மாதிரி சில அறிவிப்புகள் வர மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறேன். இல்ல என்னன்னா, தமிழக பாஜகவை சேர்ந்த மாநில செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழக அரசுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன விஷயம்? நீங்க வந்து இட்லி கடை திரைப்படத்தை தமிழக பள்ளி மாணவர்களுக்கு கண்டிப்பா போட்டு காமிக்கணும். ரொம்ப முக்கியமான படம். அது வந்து நம்மளோட பாரம்பரியத்தை சொல்ற படமா இருக்கு. பாரம்பரியம்ங்கிறது என்னது? ஆமா, பாரம்பரியங்கிறது வந்து வேர்களை நோக்கி செல்றது அப்படின்ற ஒரு விஷயத்த கத்தாத பள்ளி இப்ப எது கத்திக்கிட்டு அதுதான் தெரியலையே. இப்போ அது ஏன் அப்படி கத்துது அப்படின்னா, கொஞ்சம் நம்ம பின்னோக்கி போலாம். இப்போ இந்த படத்தை பார்த்தனால நமக்கு ஒரு விஷயம் தெரியும். தனுஷ் வந்து தன்னுடைய கார்பரேட் வேலையை வந்து விட்டுட்டு வருவாரு. கொஞ்சம் நம்ம பின்னோக்கி பாஜகவோட வரலாறை திரும்பி போய் பார்த்தோம் அப்படின்னா, அவரோட முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர் தன்னோட அரசாங்க வேலையை விட்டுட்டு அவர் வந்து ஆடு மேய்க்க வந்துருவாரு. இந்த படத்துல வந்து தனுஷ் வந்து கண்ணுக்குட்டியை வந்து மேய்ச்சிட்டு இருப்பாரு. இதை நம்ம வந்து சேர்த்து ஒரு நாள் ஒருவேளை இதனால கூட அவங்களுக்கு வந்து இந்த படம் ஈர்ப்பு அதனால அவங்க வந்து இந்த படத்தை ஆதரிக்கலாம். ஆனா இது வந்து நம்ம ஒரு நகைச்சுவை சொல்லிட்டோம். ஆனா இதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க இந்த படம் வந்து இறைமையை போதிக்குது, ஆன்மீகத்தை போதிக்குது. முக்கியமா தாய் தந்தை வந்து புனிதமா காட்டுறாங்க அப்படின்னு அந்த அறிக்கையில சொல்றாரு. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இதுல நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நீங்க எவனும் படிச்சுட்டு பெரிய பெரிய வேலைக்கெல்லாம் போகணும், நீங்க அப்பா அம்மா பாக்குற வேலையை பாருங்க அப்படின்னு அன்னைக்கு ராஜாஜி என்ன சொன்னாரோ, குலத்தொழில பண்ணுங்க அப்படின்ற விஷயத்தை அதே திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருங்க, நீங்களாம் முன்னேறி வந்துடாதீங்க அப்படிதான் இந்த படம் சொல்லுது. கண்டிப்பா அதனால இந்த படத்தை பள்ளி மாணவர்கள் வந்து பார்க்கலாம். சமீபத்துல கூட நம்ம மத்திய அரசு விஸ்வகர்மா திட்டம் ஒன்று கொண்டாந்துச்சுல, முக்கியமான திட்டம் இல்ல. ஸோ அதனுடைய நோக்கமா கூட இது இருக்கலாம். இட்லி கடை அதுதானே சொல்ல வேருக்கு திரும்புதல் அப்படிங்கிறது இந்திய சமூகத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்திய சமூகம் ஒரு படிநிலைப்படுத்தப்பட்ட சமூகமா இருக்கு, சாதிய கட்டமைப்பால் சூழ்ந்து இருக்குது. ஸோ இங்க வேருக்கு திரும்புதல் அப்படிங்கிறது மிக ஒரு சிக்கலுக்குரியது. ஸோ அதை பத்தி இந்த ஒன்றிய பள்ளி இருக்குல்ல, இந்த ஒன்றிய பள்ளியோட வந்து அல்லகைகள் இவங்க எல்லாம் வந்து எந்த படத்துக்காக கத்துறாங்க அப்படின்னு ஒண்ணு அது முக்கியமா கண்டிப்பா. ஆமா, காஷ்மீர் ஃபைல்ஸ்க்காக கத்துனாங்க. காஷ்மீர் ஃபைல்ஸ் வந்து என்னன்னா, இன்னும் சொல்ல போனா நிறைய மாநிலங்கள்ல அரசே வந்து விடுதலை கொடுத்து நீங்க வந்து படம் பாருங்கன்னாங்க. அடுத்து வந்து நமக்கு வந்து இப்போ தேசிய விருது வாங்கின படம் ஒன்று இருக்கு, இது நம்ம கேரளா ஃபைல்ஸ். அப்போ இவர்கள் சிறுபான்மையினருக்கு எதிராக, தலித்துகளுக்கு எதிராக இந்த மாதிரியான படங்கள், குறிப்பா இது வந்து என்னன்னா வச்சுக்கலாம், தங்களுடைய பார்ப்பன மேலாதிக்கத்தை இன்னும் சொல்ல போனா வச்சுக்கலாம், எல்லாருக்கும் வந்து கடந்த காலத்தை கனவு காணுதல் அப்படின்னு ஒரு ஒண்ணு இருக்கும் வச்சுக்கலாம். நீங்க வந்து ஐதாசர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பூர்வ பௌத்தம் என்கின்ற ஒரு கனவை காண்றாரு. ஒவ்வொருத்தவங்களும் இப்போ மார்க்சியம் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கலாம், பொதுவுடைமை சமூகம் என்கின்ற ஒரு கனவை நோக்கி இருக்கு. இவர்களோட கடந்த கால கனவு என்னவா இருக்குன்னா, ஒரு பார்ப்பன மேலாதிக்கம் அப்படியான ஒரு ஹைரார்கி சொசைட்டி தான் வந்து இவங்களுடைய கனவு. குறிப்பா வந்து வேதத்தை முன்னிறுத்துவதாக இருக்கட்டும், சனாதன தர்மமா. இப்போ கூட வந்து நம்மளுடைய டெல்லி முதலமைச்சர் அல்லது அமைச்சர் நினைக்கிறேன், டெல்லியில இருக்கிற ஒரு முக்கியமான அரசு மினிஸ்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பிராமணர்கள் இந்த சமூகத்திற்காக எவ்வளவு வந்து தங்களுடைய இது
தியாகத்தை செய்திருக்கிறார்கள், அவர்களை வணங்கணும் அப்படின்ட்டு வந்து இப்போ துக்ளக் இவர் சொன்ன மாதிரியே இருக்கு. குருமூர்த்தி சொன்ன மாதிரி. அப்போ இது எல்லாமே நம்ம கணக்குல எடுக்கணும். அப்போ அந்த ஒன்றிய பள்ளி கத்துதுன்னும் போதே நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சுதாரிக்கணும். ஒரு பள்ளி ஒன்றியம் வந்து கத்துறது வந்து 2 விஷயம் இருக்கும். ஒண்ணு வந்து என்னன்னா அவங்களுக்கு அது பிரச்சனையா இருந்தாலும் ஒண்ணு கத்தும், அது சாதகமா இருந்தாலும் ஒரு மாதிரி கத்தும். இப்போ எப்படின்னா நம்ம அது வந்து சாதகமா இருக்கிறத கத்துறது தான் இந்த இட்லி கடை. இப்போ நம்ம சந்தோஷ் போன்ற படங்கள் இருக்கு, இது எதிரில் கத்துவாங்க. இப்போ பிஜேபி வந்து ஒரு விஷயத்த வந்து ஆதரிக்குதுன்னா அது நம்ம கண்டிப்பா அதை வந்து நம்ம சந்தேகத்துக்கு உட்படுத்தணும். அப்படி உட்படுத்தினால்தான் நம்ம இட்லி கடையுமே திருப்ப அதை வந்து என்ன மாதிரியா பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம அதை நோக்கி நம்ம போகிறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரூட்ஸை நோக்கி போங்க, வேர்களை நோக்கி போங்க அப்படின்னு படத்துல வந்து திரும்ப திரும்ப சொல்லப்பட்டே இருக்கு. இப்ப வேர் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் பொதுவா இருக்கா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கா, அதுல சில பிரச்சனைகள் இருக்கு. இப்போ அது வந்து ஒரு இடைநிலை சமூகத்துக்கு இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா ஒரு சாதி இந்துக்கு அது ஒரு மாதிரி இருக்கு, ஒரு தலித்துக்கு இன்னும் பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கு. அப்போ இதை வந்து ஒரு எமோஷனல் டிராமா மூலமா இதை வந்து அப்படியே மேம்போக்கா வச்சு கொண்டு போய் உள்ளக்க என்ன சொல்ல வர்றாருன்னா இதுதான் நீ பண்ணணும், இந்த குலத்தொழில தான் நீ பண்ணணும், இதை தாண்டி நீ இதுவும் சிந்திக்க கூடாது. திரும்ப இப்போ நம்ம ஊருக்கு போன உடனே ஒரு விஷயம் இருக்கு, நீ இந்த தெருவா அந்த தெருவா இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா இந்த திரைப்படத்துல அதை பத்திய ஒரு டிஸ்கஷன் சுத்தமாவே கிடையாது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா இப்போ அப்ப அது எல்லாமே ஒரு சாதிக்காரங்க இருக்கிற ஊரா இருக்குமோ அப்படின்னு எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு தோணுது. ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் தெருங்கிறது ஒரு சாதி இருக்குது. படிநிலைப்படுத்தப்பட்ட சமூகமா இருந்தாலும் அந்தந்த தெரு இருக்குல்ல, சாதிய இந்துக்கள் குடும்பமா வசிக்கக்கூடிய பகுதியில வந்து இருக்கிற சாதி இந்துக்களை 1008 சாதி இருந்தாலும் அவங்க ஒன்னா இருப்பாங்க. இங்க வேறுபடுத்தி இருக்கிறது யாரு, அந்த வேறு சொல்றீங்களா, வேறு திரும்புறது அப்படிங்கிறது அது இங்கதான் முக்கியமானது. இது ஸோ இப்போ என்னன்னா இப்போ நம்ம சில இலக்கியமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ அதில் நாட்டாரியல் கூறுகள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. இப்போ இந்த நாட்டாரியல் கூறுகள்லையுமே நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. நான் வேரை நோக்கி ஓகே, வேரை நோக்கி போறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. வேரை நோக்கி போறதுல என்ன மாதிரி பிரச்சனை இல்லைன்னா அது தேவைதான், ஒரு விதத்துல அந்த வேர் வந்து எனக்கு தேவைதான். ஆனா அந்த வேர்ல ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அது என்ன மாதிரினா இப்போ நம்ம சொன்ன மாதிரி குலதெய்வ வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது மூட நம்பிக்கைகள் இருக்கு, மதம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு, சாதி சார்ந்த விஷயங்கள் இருக்கு, பிறகு ஆண் பெண் ஏற்றத்தாழ்வு, இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு. இதை வந்து நம்ம வந்து தொடர்ந்து இலக்கிய தளங்களை உரையாடிட்டு இருக்கோம். சினிமா தளங்களுக்கு இது வரும்போது இது பெருசா அப்ளை ஆகலையோ அப்படின்னு தோணுது. இதை பத்தி பெருசா வந்து கொண்டு வராம மேம்போக்கான சில விஷயங்களை நம்ம சாமியை நம்ம கும்பிட்டே ஆகணும், நம்மளோட இதை விஷயங்களை நம்ம காப்பாற்றியே ஆகணும், தொடர்ந்து இதை நம்ம பண்ணிட்டு நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றணும் சொல்லி நம்ம திரும்ப என்னதான் காப்பாற்றுறோம்னா நம்ம சாதியை தான் திரும்ப எனக்கு அப்படிதான் தோணுது. இந்த மாதிரியான உரையாடல் இருக்குல்ல, இப்போ வந்து வேரை காப்பாற்றுதல் அல்லது வந்து பண்பாட்டை காப்பாற்றுதல், பாரம்பரியத்தை காப்பாற்றுதல், அதில் வந்து எனக்கு வெவ்வேறு விதமான யோசனைகள் உண்டு. நம்மளுடைய பண்பாடு அப்படின்னும் போது நம்ம வந்து இந்த ஐதாச சொல்றதுதான் சாதின்றது ரொம்ப அண்மையில் தான் வந்தது. ஓகே, ரொம்ப பூர்வத்திலிருந்தே சாதி கிடையாது. அப்போ நம்ம பூர்வம்ன்றத சாதியற்ற ஒரு சமூகத்தை நோக்கி நகரும் போது நமக்கு வந்து அந்த வேர்ன்றது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நம்மளுடைய வேர் என்னவாக இங்க வந்து சொல்லப்படுது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு புராண கதைகள் சொல்லப்படுது, அதுதான் அவர்களுடைய வேராக வந்து சொல்லப்படுது. ஓகே, இப்போ நீங்க வந்து இந்த கதைகள் எல்லாமே ஏறத்தாழ ஒரு 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுல தான் வந்து உருவாக்கப்படுது. சாதி கதைகளோட தோற்றமாயே வந்து என்னன்னா 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுல தான் வந்து உருவாக்கப்பட்டு அது எல்லாமே வந்து வேத காலத்துக்கு முன்பாக அல்லது வந்து இந்த பூமி பிறக்கிறதுக்கு முன்பாகவே வந்து அந்த கதைகள் தோன்றதா வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு வருது வச்சுங்களேன். அப்போ இந்த வேருக்கு திரும்புதல் அப்படின்றது வந்து என்னன்னா ஏதோ ஒரு விதத்தில் இந்து மதம், அடுத்து வந்து சாதி இதோட கண்ணிக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இப்போ சாதின்றது எல்லாருக்கும் பெருமையுடையதாக இல்லை, சாதி யாருக்குமே பெருமை கிடையாது வச்சுங்களேன். ஏன்னா எல்லாருக்குமே ஏற்கனவே கண்ணன் சொன்ன மாதிரி தான் படிநிலைப்படுத்தப்பட்ட சமூகம். அதாவது வந்து என்னன்னா மரியாதையின் மேலேறும் ஏணி மரியாதையின் கீழறங்கும் ஏணி என்று பாபா சாஹேப் சொன்ன மாதிரி. அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இல்லை. ஆனா இந்த குரல் இருக்குல்ல, சாதி வேணும் அப்படின்னு சொல்வதின் வழியாக அல்லது சாதியின் இருத்தலை காப்பாற்றி வைப்பது யாருக்கான நலனை உருவாக்கும்னு பார்க்க போனா அங்க இருக்கின்ற உழைக்கும் வர்க்கத்துக்கான நலனை அது காப்பாற்றுவதே கிடையாது. அங்க இருக்கின்ற பனியாக்கள், பெருமுதலாளிகள். அப்போ சாதின்ற ஒரு அமைப்பே எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னும் போது அது ஒரு விதமான இல்ல, அது ஒரு மிக தீவிரமான சுரண்டல் அமைப்பு. இந்த இடத்துல நம்மள மாதிரியான ஆட்களுக்கு, அதாவது இலக்கியம் சார்ந்து இயங்கக்கூடிய ஆட்கள் இல்ல கலை சார்ந்து இயங்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து ஒரு முக்கியமான தெளிவு தேவை.
என்னன்னா இப்போ நம்மளுடைய வானம் மேற்சொல் இந்த வருஷம் நடந்ததுல வெயில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, அப்ளைடு ஃபோக்லோர். இப்போ என்னன்னா அந்த அப்ளைடு ஃபோக்லோர் என்ன அப்படின்னா மனித சமூகத்துக்கு தேவையான சில விஷயங்கள் இருக்குது. மனித சமூகத்துக்கு தேவையான சில கதைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, சில புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கு, சில வழிபாடுகள் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் பண்பாட்டு கூறுகளில் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. இதை மாற்றீடு செய்யணும். இது நமக்கு இந்த மனித சமூகத்துக்கு இது எப்படி தேவைப்படுது, இதை நம்ம எப்படி வந்து கைகொள்ளலாம், இவங்க எல்லாருக்கும் பலதரப்பட்ட மக்களுக்கும் பொதுவாக எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு கோர்க்குள்ளே இதை நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு அவர் பேசியிருப்பார். இதுதான் கலைக்கும் கலை பண்பாட்டுக்கும் சரி ஒரு சினிமா துறைக்கும் நம்ம உள்ள எடுக்கிறோம்னா அந்த தெளிவு தேவைன்னு நினைக்கிறேன். தனுஷுக்கு இந்த தெளிவு இருக்குமான்னு கேட்டோம்னா நிச்சயமா அது இருக்க வாய்ப்பு இல்லை. அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வந்து ஒரு பண்பாடை காக்கணும், பாரம்பரியத்தை காக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து எப்படின்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பொதுவாக ஓப்பனா வந்து சாதியை கட்டுக்காங்கன்னு சொல்லிட முடியாது. இந்த பண்பாடு பாரம்பரியம் கலாச்சாரங்களை கட்டி காப்பதன் வழியாக தான் சாதியை வந்து நம்ம காப்பாற்ற முடியும் இல்லையா? இது அப்படி வழி வழியா வரணும். அதுதான் சனாதன கோட்பாடு. இது இப்படி திருப்பண மாதிரி இருக்கணும், அப்படி திருப்பணமா இருக்கணும். நைஸா தோசை தான். பட் ஆனா திருப்பி போறதுல நிறைய பிரச்சனை இருக்கு. ஏன்னா தோசைன்னு வந்தாலும் நிறைய பிரச்சனை வந்துடும் அதுல. அதனால சொல்றேன். இப்போ படத்துல இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா நம்ம வந்து தொடர்ந்து நமக்கு தேவையான அரசியல் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு அடிப்படையான அரசியல் அம்பேத்கரியம். படம் வந்து காந்தியத்தை தான் தூக்கி பிடிக்கும். ஓகே, இது தவறு கிடையாது. காந்தியம் வந்து ஒன் ஆஃப் த ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கொள்கை. அதை பின்பற்றுறவங்க பின்பற்றடும், தவறு கிடையாது. இப்போ அது என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம ஒரு நோக்க வேண்டியிருக்கு. காந்திய அரசியல் வந்து கிராமங்களை வந்து ரொம்ப முக்கியமானது, முதுகெலும்பு தற்சார்பு அப்படின்னு சொல்லுது. ஆனா இந்த இடத்துல நம்ம அம்பேத்கரியத்துக்குள்ள நம்ம வரும்போது கிராமங்கள் வந்து சாதியத்தின் பிறப்பிடம் இருப்பிடம் அப்படின்னு ஸ்ட்ராங்கா வந்து அம்பேத்கர் சொல்றாரு. இப்போ படத்தை பார்க்கிறவங்க சில பேர் பெரும்பாலும் கொண்டாடுறாங்க. எனக்கு வந்து என்னுடைய பாலியத்தை ஞாபகப்படுத்த மாதிரி இருக்கு, நான் வந்து எங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சு, இதெல்லாம் வந்துருச்சு. இவங்கெல்லாம் இதை நோக்குறாங்களா அப்படின்னா நமக்கு தெரியல. ஏன்னா சமூகத்தின் கூட்டு மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா எமோஷனலா பின்னப்பட்டிருக்கு. நம்ம குடும்பம்ன்ற ஒரு அமைப்புக்குள்ள இருக்கிறோம். அப்படின்ற போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த அமைப்பை விட்டு நம்மளால வெளியே வர முடியல. நம்மளோட டிசைனே அப்படிதான் இருக்கு. குடும்பம் மனிதன் என்பவன் ஒரு குடும்பத்தை சார்ந்தவனா தான் இருக்கான். இப்போ என்னன்னா இந்த இடத்துலதான் நமக்கு காந்தி வந்து பிரச்சனைக்குரிய அரசியலா வருது. நீ திரும்ப திரும்ப குடும்பத்துக்குள்ள போகும்போது நீ எதுக்குள்ள போற, சாதிக்குள்ள போற. இப்போ நான் என்னன்னா இப்போ வந்து எங்க தாத்தா மோளம் அடிக்கிறாருன்னா நானும் மோளம் அடிக்கணும். நான் ஒரு ஐடி மென்பொருள் கம்பெனில நான் வேலை பார்த்துட்டு வந்தாலும் திரும்ப நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொத்து சுகம்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் இட்லி கடையை வச்சு இட்லி தான் நான் வைக்கிறேன். புரியுதா? சோ இதுல வந்து இந்த பிரச்சனையை நம்ம பார்க்கணும். இங்க இந்திய சமூகத்துல இருக்கக்கூடிய மிக முக்கிய பிரச்சனை இது. ஸோ அதனால வேருக்கு திரும்புதல்கள் மிகப்பெரிய சிக்கல் இருக்குங்க. இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம், எப்பொழுதெல்லாம் வந்து தனுஷ் அடி வாங்குகிறாரோ அப்பெல்லாம் வந்து ஒரு வாசகம் வந்து ஒரு டைட் க்ளோஸ் அப் காட்டப்படுது. அகிம்சை தொடர்பான ஒரு க்ளோஸ் அப் காட்டப்படுது வச்சுங்களேன். இது படத்துல எனக்கு தெரிஞ்சு தனுஷுக்கு அப்புறம் அதிகமா வந்து காட்டப்பட்ட ஒரு விஷயமா தான் வாசகம். அது வந்து ஒரு காந்தியோட தத்துவத்தை, நீ ஏற்கனவே சொன்னதுதான், காந்தியோட தத்துவத்தை உள்வாங்கி அகிம்சை தொடர்பான வாசகம். நமக்கு எப்பவுமே அடிக்கடி சொல்றது வந்து என்னன்னா நம்மளுடைய ஆயுதத்தை யார் தீர்மானிப்பார்கள் என்றால் எதிரி தான். இப்போ வந்து நீங்க வந்து என் கழுத்தை போட்டு குத்திக்கிட்டே இருக்கீங்க, கழுத்துல ஏறி மிதிச்சுக்கிட்டே இருக்கீங்க, குறைஞ்சபட்சம் உங்களை அடிக்க முடியல, உங்க காலையாவது பிடிச்சி கடிக்கணும்ல. ஒரு லெவல் வரதான் என்னால தாங்க முடியும். எக்ஸ்ட்ரீம் நீ தாண்டி போகும்போது நான் ஏதாவது எதிர்வினை ஆட்சி தான் ஆகணும். இப்போ இதன் வழியா என்ன சொல்றாருன்னா, டேய் அகிம்சை அல்லது வன்முறைன்றது ஒடுக்கப்பட்ட மக்கள் செய்கின்ற வன்முறை எதுவுமே வன்முறையே கிடையாது. ஓகே, அது ஒரு எதிர்வினை. அப்போ இவர் வந்து பேசுற எல்லாமே யாருக்கு சார்பானதாக இருக்கிறது? இவர் தனுஷ் என்கின்ற ஒரு மாபெரும் நடிகர் எதை கட்டி காப்பதற்காக? ஏன்னா வந்து இப்போ மற்ற படங்கள்ல வந்து அவர் பொறுப்பேற்க சொல்ல முடியாது. ஏன்னா இதுல வந்து கதை, திரைக்கதை எல்லாமே வந்து இயக்கம் எல்லாமே அவராத்தான் இருக்கும்போது இதற்கு எல்லாத்துக்கும் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு இது இருக்கு. என்ன காரணம்னா, ஏற்கனவே இந்த அண்ணன் தனுஷ் வந்து ஆசிரம்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. நீங்க வந்து வடசனியை வச்சு பொல்லாதவன்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. நீங்க மதுரையை பேஸ் பண்ணி குரு சிஷ்யன் அப்படின்ற ஒரு ஆடுகளம் எடுத்திருக்காரு. இப்படி அதுக்குள்ள சில ப்ரொக்ரெசிவ் கூறுகள் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ அது எல்லாமே வெற்றிமாறன் என்கின்ற ஒருத்தர்கிட்ட நம்ம கொடுத்துட்டு, அப்போ தனுஷ் அசலா என்னவா இருக்கிறாரு? கண்டிப்பா அப்படி நம்ம வந்து கேள்வி கேட்க வரல. அது ஒரு பிரச்சனையோட இடம் தான். ஏன்னா குபேராவோட ஆடியோ லான்ச் இருக்கும். குபேரா படத்தோட ஆடியோ லான்ச்ல ஒன்று பேசியிருப்பாரு, ஏங்க நாங்கெல்லாம் போயஸ் கார்டன்ல வந்து வீடு கட்ட கூடாது. ஆமா, அவரே சொல்லுவாரு. அப்ப நாங்கெல்லாம் ஐடில வேலை கூட இட்லி தான் வைக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி பேசும்போது நமக்கு ஒரு உங்களுக்கு அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? இப்ப நீங்க சொன்ன மாதிரி என்னன்னா, இந்த வெற்றிமாறன் படங்கள் கொஞ்சம் சோசியலைஸ் ஆன ஒரு படம், அதனால அதுல ஒரு அரசியலும் இருக்கும், அதனால அவர் தப்பிச்சிடுறாரு.
ஆனா ஒரு காலகட்டத்துல வந்து தனுஷோட ஆரம்ப கட்டம் எப்படின்னா ஒரு படிக்காதவனா தான் நடிச்சுட்டே இருப்பார். இதுவே என்ன ஆகும்னா படிக்காம ஊர் சுத்துற ஒரு பையனா அப்படிதான். இதுவே அன்றைய இளைஞர்களுக்கு வந்து ஒரு மேனிபுலேஷன்ஸ், இவன மாதிரி இருக்கணும், இவன இருக்கணும், அவன இருக்கணும் அப்படின்னு. பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனா இப்ப என்ன மாறுது, தலையில மாறுது. ஆமா, அது வேற மாதிரியான ஒரு சூழலுக்குள்ள. தனுஷ் வந்து ஒரு கிராமத்துல இருந்து வந்திருக்காரு, ஒரு கிராமத்துலேருந்து வராரு, வந்து இங்கே சினிமாக்குள்ள வந்துடுறாரு, நல்ல பெரிய ஜாமான் ஆயிடுறாரு, மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கக்கூடிய வீட்டில் பொண்ணு எடுத்துடுறாரு. பொண்ணு எடுத்துட்டு அவர் சொன்ன மாதிரி போயஸ் கார்டனில் வந்து அன்றைக்கி நடந்து ரஜினியை பார்க்கும்போதெல்லாம் நான் வந்து இங்கே ஒரு வீடு நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஏக்கத்தில் இருந்தேன். இப்போ வீடு கட்டிட்டாரு. வீடு கட்ட தனுஷ் என்ன பண்ண போகிறாரு, நான் திரும்ப ஆசை நிறைவேறிச்சுப்பா, போயஸ் கார்டனில் வீடு கட்டிட்டேன், குடும்பத்தில் அமர வச்சுட்டேன், திரும்ப நான் எங்கே போகிறேன்னா என்னுடைய வேருக்கு போகிறேன், அங்கே போய் ஒரு இட்லி கடையை போட்டு ஜாலியாக இருக்க போகிறேன். அப்படி இருப்பாரா அவர்? கதையில் சொல்லிடலாம்ல. இப்போ ஒன்றும் இல்லை, கஸ்தூரி ராஜா பேட்டிகளில் சொல்லும்போது நான் வந்து ஊரில் வந்து மாடு மேய்ச்சிருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், அங்கேருந்து வந்து சினிமாவுக்கு வந்தேன், இளையராஜா தான் வந்து எனக்கு வாழ்க்கையே கொடுத்த இசை, இல்லைன்னா இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, அப்பா வந்து மாடு மேய்ச்சர்ல வந்து சினிமா மொத்தமா குவிட் பண்ணிட்டு வந்து மாடு மேய்ச்சிருக்கலாம்ல, படத்துல பண்ணக்கூடாது, ரியலா போயிருந்தா பண்ணலாம். நீங்க எல்லா விதமான சௌகரியங்களையும் வந்து அனுபவிச்சுட்டு அது இருந்துகிட்டு வந்து மானிபுலேட் பண்றது இருக்குல்ல, இதனால தான் அந்த ஒன்றிய பள்ளி கத்திக்கிட்டு இருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மிகப்பெரிய ஒரு தகவல் தொழில்நுட்பமா இருக்கக்கூடிய சமயத்துல ஈஸியா நம்ம வந்து கன்வே பண்ணக்கூடிய தகவல், அவருக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது. இப்ப இவர் சொல்லக்கூடிய கருத்து அங்க போய் என்னமா போய் சேருது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குல்ல. இன்னொன்னு என்னன்னா, அம்பேத்கர் வந்து லவ் ஃபார் மணி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, பொருளாதார தன்னிறைவு, தலித்துகளுக்கு பொருளாதார தன்னிறைவு எவ்வளவு முக்கியம், அவனுடைய வளர்ச்சிக்கு வர்க்க ரீதியான முன்னேற்றத்துக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. சேர்த்து வை, நீ சேமிச்சு வை, அது உன்னுடைய வருங்காலத்துக்கு ரொம்ப பயன்படும். இப்ப நீ என்ன பண்ற, நீ சேர்த்து வச்சதெல்லாம் விட்டுட்டு இட்லி கடை போடுற. இது அப்படியே தலித் விரோத படம் தான். இது வந்து உண்மைதான். பட் அந்த இந்த கதையை எழுதி தயாரிச்ச தனுஷுக்கு இப்படி ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரியதுதான். நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் தெரியலன்றதே அவனுடைய வர்க்க மனநிலை தான். தெரியலன்னு சொல்றது மூலமா தப்பித்தல். இல்ல நம்மளே இத என்ன தெரியலன்னு சொல்ல நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா கிராமத்துல இருந்து வரவருக்கு வந்து இந்த சாதிய கட்டமைப்பு இப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியாம இருக்க வாய்ப்பு இல்லை. அதுவும் சாதிய இருக்க நிறைந்த மதுரை மண்ணு, அங்க சவுத்துல இருந்து வரவங்களுக்கு எல்லாம் சொல்லவே வேண்டாம். அப்படிங்கும்போது நாம எழுதக்கூடிய கதை எப்படி இருக்கு, நாம என்ன இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மூலம் இந்த மக்களுக்கு சொல்ல போறோம் அப்படிங்கிற பொறுப்புணர்ச்சி யாருக்கு வேணுங்கிற. நான் என்ன நம்புறேன்னா, வேருக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. நான் வந்து அதை வந்து ஒரு சில பேர்கிட்ட நம்ம வந்து அதை கத்துக்கலாம். நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த மக்களை மேம்படுத்த வேண்டும், அல்லது அந்த மக்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு பண்ணோம்னா, அல்டிமேட் நம்மளுடைய தலைவன் பாபா சாஹேப் புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு மகாராஷ்டிரால ஒரு இடத்துல இருந்து வந்து அவர் இந்திய ஒன்றியத்தின் ஒரு சட்ட அமைச்சராக ஆனாலும் கூட அவர் வந்து தன்னுடைய மக்களை வந்து எப்படியாவது இந்த இடர்கள்ல இருந்து கை தூக்கி விட்டணும் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க போராடி அதுக்காக பல்வேறு விஷயங்களை செஞ்சு, இடர்கள் என்பதோட இந்த சனாதனவாதிகள்ட்ட இருந்து எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படிதான் முயற்சி பண்ணிட்டு நம்ம வந்து இதை நீளம்ல பேசுறோம்ன்றதுக்காக இல்லாம உண்மையாலுமே சொல்ல போனா வச்சுங்களேன், இயக்குனர் ரஞ்சித் அவர் வந்து எங்க இருந்து வந்தாரோ அதுக்கு திரும்ப செய்தல், பே பேக் டு சொசைட்டி. ஓகே, நீங்க சம்பாதிக்கிறதுல ஒரு 20% உங்களுடைய சமூகத்திற்காக செய்யுங்கள் அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம வந்து என்னன்னா, அம்பேத்கர் கிட்டையும் ரஞ்சித் கிட்டையும் கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா திரும்ப வந்து ரஞ்சித் எதை நோக்கி போறாருன்னா, வேர்கள்ல இருக்கிற இந்த மக்களை எப்படியாவது ஈடேற்றி விட முடியாதா, அல்லது ஈடேற்றுவதற்கான எத்தனைப்புகள்லயே அவர் வந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்காரு. அது வந்து வானமா இருக்கட்டும், அல்லது வந்து நீலம் பப்ளிகேஷன், நீலம் புக்ஸ், அல்லது வந்து நீலம் சோசியல் இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல அவர் வந்து பட தயாரிப்பு கூட, நம்ம பட தயாரிப்புல எவ்வளவு இடர்களை அவர் சந்திக்கிறாருன்றதெல்லாம் வெவ்வேறு விஷயங்கள். இப்போ அதை விரிவா பேசணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா இது எல்லாமே நம்ம கவனத்துல கொள்ளணும். ஒரு இல்ல, இது வந்து சமூகமாவே அதை வந்து கைகொள்ளணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி இப்போ கலெக்டிவ்னஸ் இருக்குல்ல, மக்களுடைய கூட்டு மனநிலை. இப்போ நம்ம கிராம்சி எடுத்துக்கலாம். கிராம்சி வந்து ஒரு இடத்துல சொல்றாரு, மரபார்ந்த இன்டெலெக்சுவல்ஸ் அறிவாளர்கள் பிளஸ் பூர்ஷுவா இன்டெலெக்சுவல்ஸ். இப்போ இவங்க சொல்ற தலைமையை தான் மக்களும் ஏத்துக்கிறாங்க ஒரு கட்டத்துல. அப்போ மக்கள்கிட்ட இருந்த ஒரு தலைமை எப்படி உருவாகும் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு. அப்போ அவங்க தொடர்ந்து சிந்திக்கணும், அவங்க சிந்திச்சு ஒரு பிரதிநிதி உருவாக்கணும் அப்படின்ட்டு இருக்கு. மாஸ் கம்யூனிட்டில இருந்து ஒரு தலைவன் உருவாகவே மாட்டான், பொதுவான தலைவன் உருவாக மாட்டான்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்ப நம்ம இன்னொன்னு சொல்றோம்னா, இது ராஜகோபால் தான் பதிவு செய்யறாரு, வரலாற்று ராஜகோபால் என்ன சொல்றாருன்னா, எம்சி ராஜா வந்து ஒரு காந்தியன் ஒன் ஆஃப் த டைம்ல.
ஒன் ஆஃப் த டைம்ல. அப்ப காந்தியை தான் அவர் தலித்துகளுக்கான தலைவராக பாக்குறாரு, அம்பேத்கரை பார்க்கல எம் சி ராஜா. அப்ப காந்தி என்ன சொல்றாருன்னா, அவர் சம்பந்தி ராஜகோபாலாச்சாரியாரை வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டுல முக்கியமான தலித் தலைவர்னா அது ராஜகோபாலாச்சாரி தான் அப்படின்னு கடிதம் எழுதியிருக்காரு. எம் சி ராஜா வரவேற்கிறாரு. பிற்கால எம் சி ராஜாவுடைய விஷயங்கள் மாறுபடலாம். ஆனா இப்படி ஒண்ணு இருக்கு. அதாவது இந்த கூட்டு மனநிலை வந்து எல்லாத்துக்குள்ளயுமே ஒடுக்கப்பட்ட இந்துக்களே அவர் தெளிவா சொல்லியிருப்பாரு. இப்ப இந்த கூட்டு மனநிலையை நம்ம என்ன பண்ணணும்ன்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்னு, நீங்க கிராம்சி பத்தி சொல்லும்போது வந்து ஒரு விஷயம் ஆர்கானிக் இன்டெலெக்சுவல் பத்தி கிராம்சி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கிராம்சியோட இது வந்து இந்த படத்தோட தொடர்புடையதாக தான் இருக்கு. கண்டிப்பா அவர் என்ன சொல்றாருன்னா வந்து சமூகத்தை 2 விதமாக ஒடுக்க முடியும். ஒன்று நேரடியான ஒடுக்குமுறை, அது வந்து என்னன்னா போலீஸ், ராணுவம், நேரடி ஒடுக்குமுறை. இன்னொன்று கருத்துக்களின் வழியாக வந்து ஒடுக்குமுறை நிகழ்த்த முடியும். இப்போ வந்து ஒரு பெண் வந்து என்ன நம்ம பார்ப்போம்ல, என் புருஷன் அடிச்சாதான் வந்து அன்பு, அந்த மாதிரி நம்ம டிவியில பேசக்கூடிய பெண்கள்லாம் பார்த்துருக்கோம். அப்போ அவர்கள் வந்து என்னன்னா வச்சுங்க, பணிவிடை செய்வதே அது அன்புன்னு சொல்றாங்க. அதாவது கருத்துக்களின் வழியா ஒருத்தவங்களை வந்து அடிமைப்படுத்துறது. ஒரு தலித் வந்து ஒரு எங்க அப்பாக்கெல்லாம் என்னன்னா வச்சுங்க, அவங்கலாம் பெரிய ஆளுங்கப்பா அப்படின்ற மனநிலை எங்கிருந்து உருவாகுது, கருத்துக்களின் வழியா. அப்போ இப்போ இந்த படம் என்ன சொல்லுதுன்னா வச்சுங்க, நம்மளுடைய பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டும், அதுதான் உங்களுடைய தலையாய கடமைன்ற ஒரு விஷயத்த ரொம்ப மியூசிக் அது இதுன்னு போட்டு மேஜிக் பண்ணி உங்களை நம்ப வைக்குது. எவ்வளவு பெரிய அபத்தமானது இது, அது புரியுதா? நம்ம பாரம்பரியம் இங்க வந்து காக்க வைக்கப்படணும்னா எது பாரம்பரியம்? அப்படி ஒரு மிக முக்கிய கேள்வி இருக்குல்ல அங்க. இந்த நம்ப வைத்தல் மூலமா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, திரும்ப வந்து அதை நம்ம வந்து ஒரு ரூட்ஸை நோக்கி நம்ம போறது தவறு இல்லை அப்படின்ற ஒரு இதோட அதை முடிச்சுக்கிறாங்க. இது வந்து ஒரு வலதுசாரி தன்மை தான் இதை பிஜேபி வந்து ஆதரிக்கும் போது நம்ம கண்டிப்பா அதை வந்து நம்ம முற்றிலும் அதை எதிர்த்து தான் ஆகணும். அதுதான் அதுக்கான. பிஜேபி ஒரு படத்தை ஆதரிக்குன்னா அதுக்கு ஐடியாலஜி என்னவா இருக்கும், இல்லைன்னா ஆதரிக்க மாட்டாங்கல்ல. ஸோ அவங்களுடைய ஐடியாலஜி அதை ஆதரிக்குது, அதனால அவன் ஆதரிக்க சொல்லி பள்ளி கல்வி மாணவர்களுக்கு போட சொல்றான். பிஜேபி ஆதரிக்குது, நாம் தமிழர்களுடைய கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னன்னா, அப்ப மக்களுக்கான படம் என்ன அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை நோக்கி நம்ம செல்லணும் நான் நினைக்கிறேன். இப்போ ஒன்றிய அரசோட நோக்கமும் என்னவா இருக்குன்னா, படத்தை நம்ம இட்லி கடைக்கு திரும்ப போறதுனால சொல்றேன். அதாவது விஸ்வகர்மா திட்டம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஒரு குயவருடைய பையன் அவன் திரும்பியும் போய் என்னதான் படிச்சிருந்தாலும் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடி கம்பெனியில் வந்து வேலை பார்த்தாலும் சென்னையில் எனக்கு ஓரளவு திருப்தியாக சம்பாத்தியம் பண்ணிட்டேன், அதனால் எங்கள் அப்பா வந்து மண்மனம் தான் செஞ்சார், நான் போய் அங்கே போய் மண்மனம் செஞ்சுறேன். ஒரு மொழி திருத்தருடைய பையனும் அதை தான் செய்யணும் அப்படிங்கிறது தான் ஒன்றிய அரசோட திட்டத்திலே இருக்குது. ஒரு தனியா ஒரு ஸ்கீம் போட்டு விஸ்வகர்மா திறன் போட்டு கொண்டு செய்யலாம். அவர் வந்து இது வந்து ஒரு ஆன்மீக இறைமை சார்ந்த படம்ன்றது நான் தேடிக்கிட்டே இருக்கேன். ஆன்மீகம் இறைமைன்னு சொல்றாங்க. ஓம் நம சிவாய தான், ஓம் நம சிவாய தான். தனுஷ் வந்து ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு எல்லா மேடைகளிலையும் பதிவுகளையும் சொல்லிட்டே இருப்பாரு. ஒருவேளை அதை அவர் தவறா புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து அறிக்கையில குறிப்பிட்டாரோ தெரியல, வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரியான ஒரு சந்தேகம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன அப்படி அப்படின்னா, இந்த விஷயத்த வந்து பிஜேபி வந்து தொடர்ந்து தமிழக அரசு வலியுறுத்தி தான் ரொம்ப ஆபத்தா இருக்கு. ஏன்னா படத்தை தயாரிச்சது வெளியிட்டது யாரும் பார்த்தோம்னா அது தமிழக அரசுடைய நோக்கி பாக்குறது என்ன, ரெட் ஜெயின் மூவிஸ் தான். அதுல இன்னும் பெரிய உற்று நோக்கிறதுக்கு இல்ல, ஓப்பனா வர்றது படத்தை தயாரிக்கிறாங்க வெளியிடுறாங்களா, நியூஸ் பேப்பர்ல ரெட் ஜெயின் மூவி தான். அப்ப அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு அந்த கேள்வி இருக்குது. ஓகே, அப்போ நம்மள ஆளுங்கட்சியுடைய அரசியல் நிலைப்பாடு எந்த வகையில இருக்கு? இப்ப நம்ம ஆளுங்கட்சியை வந்து இதனால குறை சொல்றோம் அப்படின்னு கிடையாது. அவங்க நமக்கு சில செஞ்சுக்கிறாங்க, அதை மாற்றுக்கிறது கிடையாது. இருந்தாலும் சில நிலைப்பாடுகளை வந்து அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தமிழக மக்களை பொறுத்தவரையும், உலக மக்கள், இந்திய மக்களை பொறுத்தவரையும் ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு பிம்பச்சிறையில மாட்டிக்கிட்டே இருக்கோம். அந்த பிம்பச்சிறையை அரசியல் கட்சிகள் சரியா பயன்படுத்துது. ஐயா இன்னொன்னு, இப்போ வந்து 7ஆம் அறிவு வரும்போது நம்மளுடைய துணை முதலமைச்சர் என்ன சொன்னாங்க, எனக்கு வந்து அந்த இடஒதுக்கீடு தொடர்பா அப்போது எனக்கு புரிதல் இல்ல, பாரம்பரிய மிக்க அரசியல் குடும்பம் அவருக்கு தெரியல, பிற்பாடு நான் கத்துக்கிறேன் சூர்யா சொல்லிதான் அது வந்து. இப்போ வந்து நம்மளுடைய இன்பா அண்ணனும் வந்து வராரா, கத்துப்பாரு நம்ம நம்புவோம். ஓகே, இப்பதான் அடி எடுத்து வைக்கிறாரு, அவர் ரொம்ப ஆப்போசிட்ல வைக்காம கத்துப்பாரு நம்ம நம்புவோம். அதனால வந்து நம்ம இதை வந்து இதோட பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கு. இட்லியை நம்ம அவிக்கணுமா வேண்டாமா? இதுல இட்லி அவிக்கணும், மொத்தமா வந்து படத்தோட கருத்துல இருந்து அவிப்போம் அப்படின்னு தான் பாக்குறோம். இந்த மாதிரியான நம்ம வந்து படங்கள் தொடர்பா நம்ம ரிவ்யூ தொடர்ச்சியா பண்றது இல்ல வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான சர்ச்சைக்குரிய ஒரு வரும்போது நம்ம வந்து கவனப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. அரசியல் ரீதியாகவும் தத்துவங்கள் ரீதியாகவும் இங்க என்ன போதிக்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது
அந்த போதிக்கப்படுவது வந்து தவறான இருக்கும்போது நம்ம சுட்டி காட்ட வேண்டியதை கடமை நம்மளுக்கு. ஒவ்வொரு என்ன சொல்றது, சமூக பற்றுள்ள ஒவ்வொரு சமூக பற்றாளனுக்கும் அது இருக்குது. அதனால வந்து என்னன்னா இப்போ இதோட நம்ம இதை வைண்ட் அப் பண்ணலாம். குறிப்பா வந்து மீண்டும் வேறு ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியில அல்லது வந்து வேறு ஏதேனும் நிகழ்ச்சியில வந்து நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் நம்ம இட்லி கடையை வச்சு இட்லியை வைக்கலாம். நீலம் சோஷியலுக்கு நீங்க உங்களுடைய ஆதரவை வந்து தொடர்ச்சியா வந்து தரணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நீங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி. நன்றி. ஜெய் பீம். ஜெய் பீம்.